சென்னை தியாகராய நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. அது தொடர்பான கூடுதல் விவரங்களை சம்பவ இடத்தில் உள்ள நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், எந்த கடையில எந்த இடத்துல அந்த தீ விபத்து ஏற்பட்டது? தற்போது அங்கு கள நிலவரம் என்ன? திவ்யா, அதாவது சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய நகைக்கடை ஒன்றில் இன்று அதிகாலை சரியாக 6:40 மணியளவில் அந்த நகைக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதற்கு பின்பாக சென்னையில் இருக்கக்கூடிய டி நகர், தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, கிண்டி உட்பட 5 ஃபயர் ஸ்டேஷனிலிருந்து 5 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 2 மெட்ரோ வாட்டர் வாகனங்கள் மூலம் ஒரு 50 தீயணைப்பு வீரர்கள் அந்த நகைக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தை அணைக்கக்கூடிய முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அந்த நகைக்கடை கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பில்லிங் செக்ஷனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீ விபத்தில் பில்லிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர், மேஜை பொருட்கள் மற்றும் பில்லிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் எரிந்திருக்கு. அந்த எரிந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல புகை மூட்டம் அதிகமாக காணப்பட்டிருக்கு. அதற்கு பின்பாக ஒரு மணி நேரம் போராடி அந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் அணைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த தீ விபத்து ஏற்பட்டதன் போது அந்த பில்டிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர், பிரிண்டர் மற்றும் மேஜை பொருட்கள் இது மட்டும்தான் சேதாரம் ஆகியிருப்பதாகவும் மற்ற பொருட்களுக்கு எந்த விதமான சேதாரம் ஏற்படவில்லை என்று தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அதிகாலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை. அதே போன்று அதிகாலை நேரம் என்பதால் வெளியிலும் இந்த சம்பவம் நடந்ததற்கு எந்த விதமான போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படவில்லை. ஒரு 50 தீயணைப்பு வீரர்கள் இதற்கான பணியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். மேலும் தீயணைப்பு வீரர்கள் இந்த பணியில் ஈடுபட்ட போது அவர்கள் தெரிவித்தது, முதலில் இந்த தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது புகை மூட்டம் அதிகமாக இருந்ததால் எந்த இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது என்பதை கண்டுபிடிக்க சிரமம் ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவித்தார்கள். மேலும் சிறப்பு ஊர்திகளும் இந்த இடத்தில் வர வைக்கப்பட்டது. பிராண்ட்ஸ் ஸ்கை லிப்ட் என்று சொல்லக்கூடிய சிறப்பு ஊர்திகள் இது அடுக்கு மாடிகளில் ஏற்படக்கூடிய தீ விபத்தை உடனடியாக அணைக்கக்கூடிய ஊர்திகள் பயன்படுத்தப்பட்டது. அதுவும் இந்த இடத்தில் வர வைக்கப்பட்டது. ஆனால் தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு அந்த தீயை தற்போது அணைத்திருக்கிறார்கள். மேலும் அந்த நகைக்கடையில் இருக்கக்கூடிய புகையை வெளியேற்றும் பணியை தற்போது தீயணைப்பு வீரர்கள் அதை பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தீயை முழுவதுமாக அணைத்து தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திவ்யா, ராஜ்குமார், விபத்திற்கான காரணம் தெரிய வந்திருக்கா? சத்யபிரியா, அதாவது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து பாண்டி பஜார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் முதல் படியாக இந்த விபத்துக்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை என்று தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லும்போது மின்கசிவால் ஏதேனும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம், அதனால்தான் கம்ப்யூட்டர் அந்த பில்டிங் செக்ஷன் முழுவதுமாக எரிந்திருக்கிறது என்று தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து இதற்கு பின்னர் விசாரிக்கப்படும் என்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவம் நடைபெறக்கூடிய மற்ற சூழ்நிலையில் இந்த தீ விபத்து ஏற்படும் பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 நபர்கள் தீ விபத்து சம்பவத்தை பயன்படுத்தி நகையை திருட முயன்றதாக சந்தேகத்தின் பேரில் 2 பேரை பாண்டி பஜார் போலீசார் தற்போது விசாரித்து வருகிறார்கள். அதற்கு பின்பாக அவர்கள் ஏதேனும் இது போன்ற செயலில் ஈடுபட்டார் என்பதுதான் பின்னர் தெரிய வரும். சத்யபிரியா, ராஜ்குமார், மேல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். நன்றி. சென்னை தியாகராய நகரில் உள்ள நகைக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கணினி உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனர். லலிதா ஜுவல்லரி கடையோட பேக் சைடுல இருந்த கம்ப்யூட்டர் பில்லிங் ஏரியாவும் அங்க இருந்த காகிதங்கள் மட்டும்தான் ஃபயர் ஆயிருக்கு. அது மூலியமா ஏற்பட்ட புகை ஸ்மோக் பில்டிங்ல ஃபர்ஸ்ட் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துல பரவி இருந்தது. ஸோ வந்த உடனே அந்த தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை அடையாளம் கொண்டு எங்க வீரர்கள் இந்த புகை சூழ்ந்த பகுதியிலையும் உள்ள சென்று அணைச்சாங்க. அது முடிஞ்ச உடனே தீ கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது.